நான் என்னவோ பெரிய பருப்புன்னு நினைச்சுக்கிட்டு பயங்கர அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு நானே ஆரம்பிப்பேன், ஃபெயில் ஆயிடும். நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மென்டார் வேணும். They have to go and sit and discuss. Mentorship is very important. ஒரு குரு வேணும், இல்லைன்னா அவங்க ஃபெயில் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணாது. ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், அவங்க வெளியாளா இருக்கலாம், எல்டரா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே ஏஜ் குரூப்பா இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஜெண்டர்ல இருக்கலாம். ஒரு மென்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய அட்வைஸ் படி, அவங்களுடைய சஜஷன் படி போனா ஃபெயிலியர்ஸ்லேருந்து தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா லெசன் ரொம்ப காஸ்ட்லியான லெசனாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா லைஃப்ல இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப்ல நல்லது கெட்டது தோல்விகள் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் பார்த்து யாராவது இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, இது பண்ணக்கூடாதா, என்கிட்ட இவ்வளோதான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, இதுக்கு எப்படி பண்ணலாம் என்ன கேட்டால் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஐடியா இருந்ததுன்னா, அந்த ஐடியா மேல உனக்கு முழு கான்பிடன்ஸ் இருந்ததுன்னா, அந்த ஐடியா உன்னால 4 பேருக்கு அழகா பிரசன்ட் பண்ற திறமை இருந்ததுன்னா, 1000 இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு இருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, அது அழகா பிரசன்ட் பண்ண தெரியும். நீங்க கேட்டீங்க இல்லையா, நானும் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் கொண்டு வரேன்னு. இப்போ ஒரு 6-7 பேருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் பிச் பண்ணும்போது அந்த கமெண்ட்லயே என்ன கவர்ந்துடுறாங்க. அவங்கள கால் பண்ணி பேசணும்ன்ற ஒரு ஆர்வம் உண்டாகுது. அப்படி இருக்கணும். உங்களுக்கு ஐடியா இருக்கு, ஆனா ஆங்கிலத்திலயோ இந்த பண்றது தெரியலன்னா, you have to take somebody's help to pitch.